சில பேர் ஊனுருக பாடுவார்கள். ஊனுருக பாட பாட இறைவனும் உருகி விடுகின்றார், அவர்களுக்கு காட்சி தருகின்றார். சில பேர் தான் செய்கின்ற சேவையின் மூலமாகவே அவரது இறைவனின் அந்த பொற்பாதங்களிலே இடம்பெற்று விடுகிறார்கள். சில பேர் தான் கொண்ட உறுதிப்பாட்டின் காரணமாக இறைவனை விடாப்பிடிவாதமாக பிடித்து கொண்டு அதன் வழியே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு வகையில் இறைவனை அடைவதற்கு ஒவ்வொரு உயிரினமும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் மனித குலமும் ஒன்று. மனித குலம் தனக்கு எட்டிய அறிவிற்கு தகுந்தாற் போல அந்த மனித குலமும் வேறு வேறு செயல்களை செய்து பல்வேறு முயற்சிகளை செய்து இறுதியாக இறைவனை அடைவதற்கான வழியை கண்டுபிடிக்கவும் செய்கின்றன. அவை யாவும் வெவ்வேறு வழியாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்படியாச்சும் பிடிச்சுக்கோ, எப்படியாச்சும் இறைவனின் பாதத்தை பிடிச்சுக்கோ. ஏன் நான் தினமும் கோயிலுக்கு போய் அவரை நினைச்சு உருகி உருகி பாடுறேன், ஆடுறேன், ஆடு, சந்தோஷமா பாடு. ஏன் அவரைத்தான் என் குருவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் படித்திருக்கின்றேன். அதன் வாயிலாக எனக்கு சில குறிக்கோள்கள் இருக்கின்றன. அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்பது என் வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன். அதன் வாயிலாக அந்த உண்மையான அன்பை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். கண்டிப்பா செய், கண்டிப்பா செய். இல்லை நான் யோக மார்க்கத்தில் போக போறேன், மூச்சு பயிற்சி செய்ய போறேன், மூச்சை அடக்கப் போகின்றேன், திருமூலர் ஐயா கூறிய வகையிலே நான் முயற்சி செய்து இறைவனை உணரப்போகின்றேன். தாராளமாக உன் உடல் ஒத்துழைக்கிறது, அதற்கு உன் மதம் சம்மதிக்கிறது என்றால் அந்த பாதையிலே செல், முறையான குருவின் உபதேசத்தோடு. சிவஜீட்சை வாங்கி அதன்படி நான் நடந்து கொள்ளப் போகின்றேன், இறைவன் வழிகாட்டுதலின்படி நான் செல்ல போகின்றேன். தாராளமாக அதை செய்யலாம். ஐயா எனக்கு குருன்னு யாருமே இல்லை, எனக்கு குருன்னு யாருமே இல்லை, யார் எது சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, நான் சிவபெருமானை குருவா ஏற்றுக்கிட்டு இந்த மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செல்லலாம் என்று இருக்கின்றேன். இறைவனை அடைவதற்கு நல்லபடியாக செல்லலாம். எந்த இடத்தில் அன்பு மேலோங்கி இருக்கின்றதோ, இறைவனின் மீது காதல் எப்பொழுது பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ, சிவபெருமானே எல்லாம் என்று எப்பொழுது மனதிற்கு தோன்றுகிறதோ அப்போது சிவபெருமான் உங்களுடன் பேசுகின்றார். நீங்கள் தேடுகின்ற வழியை அவர் காட்டுவதற்கு முற்படுவார். அதனை பொறுமையாக நாம் பார்த்தல் வேண்டும். இந்த பிரபஞ்சம் நம்மிடம் பேசுவதை கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கேட்ட கேள்விக்கான பதில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தே கிடைக்கும். அந்த பிரபஞ்சம் உன்னிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தொடர்பை நீ ஏற்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருக்கும் பட்சத்திலே நமக்கு கிடைக்கின்ற தகவல்களை வைத்து நாம் ஒவ்வொன்றாக அனுமானித்து அதன் வழியிலே நம்மால் சரியாகவும் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஊழிகாலம்னு ஒன்று இருக்கும், ஊழிகாலம்னு ஒன்று இருக்கும். அந்த ஊழிகாலத்தையும் தாண்டி நிற்கின்றார் இறைவன். பல இடங்களில் இறைவனை பற்றி போற்றி பேசும் பொழுது பாடும் பொழுதெல்லாம் மாலையன் அறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் தான் என்ற அகந்தை கொண்டு இறைவனை நம்மால் உணர முடியாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. உண்மையாகவே இறைவனை நீ உணர வேண்டும் என்றால் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் உன்னால் உணர முடியுமே தவிர நான் அப்படிங்கிற அகந்தையானது ஏறிவிட்டால் அந்த அகந்தை நம்முள்ளே இருக்கின்ற பல விஷயங்களை அழித்துவிடும். அப்படித்தான் இறைவன் பற்றிய எண்ணங்களையும் அது அடியோடு அழித்துவிடும். அதனாலே சொல்லப்படுவது, தயவு செய்து நான் என்ற அகந்தையுடன் பயணிக்க வேண்டாம், நான் என்ற அகந்தையுடன் பயணிக்க வேண்டாம். அது இருந்தால் இறைவனை உணர்வது சற்றேறக்குறைய கடினமாகவே ஆகிவிடும். உள்ளிருக்கின்ற அந்த நான் என்ற அகந்தையை அழித்துவிட்டு உண்மையாகவே இறைவன் மீது அன்பு கொண்டு காதல் கொள்வதின் காரணமாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால் அதற்கான வழியானது நமக்கு பிறக்கும் நண்பர்களே.